யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, உள்ளத்தில் ஈமான் இருக்கா, இத்தகுல்லாஹ், அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க. இன் குன்தும் முஃமினீன், அடுத்த எச்சரிக்கை, நீங்கள் உண்மை விசுவாசிகளாக இருந்தால். சுப்ஹானல்லாஹ். அடுத்த வசனம், வயில்லம் தஃபாலு, வட்டியை விடலையா நீங்க, ஃபஅதனு பிஹர்பின் மினல்லாஹ் வ ரசூலி, அல்லாஹ்வோடும் அவருடைய தூதரோடும் சண்டை செய்வதற்கு, போர் புரிவதற்கு ஆயத்தமாகுங்கள். பயங்கரமான எச்சரிக்கை. வனதவக்கலு அலைஹி வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். قال الله تعالى يمحق الله الربا ويربي الصدقات والله لا يحب كل كفار أثيم. எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து, இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிதன் பின், கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, மாணவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வட்டி ஓர் சமூக கொடுமை, அதன் பாதிப்பு மிக விபரீதமானது என்ற தலைப்பின் 3வது பகுதியிலே நாங்கள் இருக்கின்றோம். சென்ற பாடத்திலே அல்லதீன யஅகுலூன ரிபா லா யகூமூன இல்லா கமா யகூமு அல்லதீ யதஹப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ் ذلك بأنهم قالوا إنما البيع مثل الربا وأحل الله البيع وحرم الربا என்று 275 வசனத்துடைய விளக்கத்தை விரிவாக நாங்கள் பார்த்தோம். அதில் குறிப்பாக வட்டி சுத்த ஹராம் என்பதை அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்லுகின்றான். وَأَحَلَّ اللَّهُ الْبَيْعَ وَحَرَّمَ الرِّبَا, வியாபாரத்தை அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்கின்றான், வட்டியை ஹராமாக்கி இருக்கின்றான். அடுத்தா நாங்கள் பார்த்தோம், அவர்கள் அப்படி சொல்வதற்கு அல்லாஹு தஆலா அப்படி வட்டியை ஹராமாக்கி வியாபாரத்தை ஹலாலாக்குவதற்கான காரணம், இந்த வட்டி எடுப்பவர்கள் வட்டியையும் வியாபாரத்தையும் சமப்படுத்தி பேசினார்கள். 2 ஒன்றுதான் அப்படின்னு சொல்லி போட்டு, இன்னமல் பைஉ மிஸ்லுர் ரிபா, அதனால் அல்லாஹு தஆலா வட்டியை ஹராமாக்கி விட்டு வியாபாரத்தை ஹலாலாக்கி இருக்கின்றான். அடுத்த நாங்கள் பார்த்தோம், வட்டி எடுப்பவர்களுக்கான தண்டனை உகூபாத் நிறைய வந்திருக்கின்றன. சென்ற பாடத்தில் நாங்கள் கிட்டத்தட்ட 8 உகூபாத்துகளை பார்த்தோம். நாங்கள் அதாவது பின்னால் பார்க்கலாம், ஒரு மனிதன் செய்யக்கூடிய பெரும்பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் வந்திருக்கக்கூடிய எச்சரிக்கை, தண்டனை இந்த வட்டிக்கு வந்திருப்பது போல வேற எந்த ஒரு பாவத்துக்கும் வந்தில்லை. அதே போல் சென்ற பாடத்தில் நாங்கள் பார்த்தோம், வட்டி எடுப்பவன் அவனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனைகளில் ஒன்று, மண்ணறையில் இருந்து எழுப்பப்படும் போது ஷைத்தானால் தீண்டப்பட்டு பைத்தியம் பிடித்தவனாக எழும்புவான். இன்றைய பாடத்தில் நாங்கள் பார்க்கிறோம், யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத் வல்லாஹு லா யுஹிப்பு குல்ல கஃபாரின் அதீம். வட்டி எடுப்பவர்கள், வட்டியோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய 2வது தண்டனை குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக சொல்றான். எனது யம்ஹகுல்லாஹு ரிபா, அல்லாஹு தஆலா வட்டியை அழிப்பான். வ யுர்பி ஸதகாத்,
தர்மங்களை அல்லாஹு தாலா வளர்ப்பான். அல்லாஹு தாலா நிராகரிக்கக்கூடிய குஃப்ரில் மிகவும் அடாவடித்தனமாக இருக்கக்கூடிய பாவிகளை விரும்ப மாட்டான். இந்த வசனத்தை பொறுத்தவரையில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய வழிமுறைகளில் ஒன்றை சுன்ன இலாஹியா, அதாவது செல்வங்களில் கொடுக்கல் வாங்கல் முஆமலாத், கொடுக்கல் வாங்கல்களில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கடைபிடிக்கக்கூடிய ஒரு வழிமுறை சுன்னத்துல்லா. அந்த சுன்னாவை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே தெளிவுபடுத்துகின்றான். எப்படி? யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத், வட்டியை அல்லாஹ் அழிப்பான், தர்மத்தை அல்லாஹு தஆலா வளர்ப்பான். வட்டி என்பது என்னது என்பதை நாங்கள் சென்ற பாடங்களை பார்த்தோம். எடுக்கக்கூடிய கடனுக்கு மேலதிகமாக அது எவ்வளவாக இருந்தாலும் கூட அது வட்டியாக கருதப்படும். ஒரு வசதி இல்லாத மனிதன் ஒரு வசதியான மனிதனிடத்தில் கடனாக எடுக்கக்கூடிய பணத்துக்கு அல்லது பொருளுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் முடிந்த பிறகு மேலதிகமாக வாங்குவது அது வட்டியாகும். இந்த வசனத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வட்டியை அழிப்பான் என்று சொல்லுகின்றான். ஆனால் மேலோட்டமாக நாங்கள் பார்த்தோமேயானால் வட்டி எடுப்பவர்களுக்கு அதிகம் தான் வந்து கொண்டிருக்குது. ஸாஹிரில் வெளிப்படையில் பார்க்கும்போது வட்டி எடுப்பவர்களுக்கு அதிகம் தான் வந்து கொண்டிருக்குது. 1000 ரூபா கடன் கொடுத்தா 1100 ரூபா வருது. அப்போ மேலதிகமாக தான் வருது. ஆனால் வெளிப்படையில் தெரியுது அப்படித்தான் எங்களுக்கு. ஆனால் அல்லாஹ் சொல்லுகின்றான், படைத்த ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், யம்ஹகுல்லாஹு ரிபா, வட்டியை அழிப்பான். அப்படின்னால் அது எப்படி? அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறுகின்றார்கள், யம்ஹகுல்லாஹு ரிபா ஐ யுத்ஹிபு பரக்கத்தஹு வைன் கசுர. மெச்ச சுருக்கமாக ரத்தின சுருக்கமாக சொல்கிறாங்க. அதாவது அது அதிகமாக இருந்தாலும் கூட அதில் பரக்கத்து இல்லாமல் போயிடும். எந்த வழியில் பரக்கத்து இல்லாமல் போகும் என்பதை பற்றி உலமாக்கள் விளக்கம் தருகின்றார்கள். ஒன்றில் அவனுடைய செல்வம் முழுமையாக அழிந்து போகலாம், களவு போவதன் மூலமாக, கொள்ளையடிக்கப்படுவதன் மூலமாக, அல்லது தீ போன்ற நெருப்புகளால் சாம்பலாகி போவதன் மூலமாக, அல்லது இயற்கையான அழிவுகள் மூலமாக. இயற்கையான அழிவுகள் மூலமாக நாங்கள் பார்த்தோம். இப்போ அண்மையில் ஏற்பட்ட, அதான் நவம்பர் மாதம் கடைசியில் ஏற்பட்ட மண் சரிவு, வெள்ள அபாயம் போன்றவைகளில் மிக பெரும் பணக்காரர்களெல்லாம் சாதாரண நிலைக்கு தள்ளப்பட்டதை நாங்கள் பார்க்குறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவர்களில் எவராவது இந்த வட்டியோடு சம்பந்தப்பட்டால் இது அவர்களுக்குரிய தண்டனையாகத்தான் இருக்கும். எனவே வட்டி எப்படி அழியும் என்பதை பற்றி உலமாக்கள் விளக்கம் சொல்லும் போது, அது எப்படி பரக்கத்து இல்லாமல் போகும் என்று சொல்லும்போது சொல்லுகின்றார்கள், ஒன்றில் களவு போகலாம், அல்லது தீர பற்றி சாம்பலாகலாம், அல்லது இயற்கை அழிவுகளினால், அல்லாஹ்வினால் கொடுக்கப்படக்கூடிய இயற்கை அழிவுகளினால் அப்படி அழிந்து போகலாம். வெள்ளப்பெருக்கு, அல்லது மண் சரிவு, அல்லது வறட்சி போன்ற இப்படியான ஆபத்துகளால் அழியலாம் என்பதை உலமாக்கள் விளக்கம் கொடுப்பதை நாங்கள் பார்க்க முடிகின்றது. அப்படியில்லை என்று சொன்னால் வட்டியினால் சம்பாதித்த பணத்தை பிரயோசனம் அடைய முடியாத அளவுக்கு அவன் ஒரு நோயாளியாகி விடுவான். நாங்கள் பார்க்குறோம், இன்றைக்கு சுவையான உணவுகளை டாக்டர் சாப்பிட வேண்டாம்னு சொல்லுவான். யாருக்கு? நோயாளிக்கு. குறிப்பாக சீனி வியாதி ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அவர்களுக்கு அந்த சீனியை கூட்டக்கூடிய உணவுகளை சாப்பிடக்கூடாது, இனிப்பு பண்டங்களை சாப்பிடக்கூடாது என்று டாக்டர்கள் தடுப்பதை நாங்கள் பார்க்குறோம். அப்போ இப்படியும் ஏற்படலாம். வட்டி எடுப்பவன் அவருடைய செல்வம் அழியறதுக்கு அல்லது பிரயோசனம் அடைய முடியாமல் போகிறதுக்கு இதுக்கும் ஒரு காரணமாக இருக்கலாம் என்பதை உலமாக்கள் விளக்கம் தருவதை நாங்கள் பார்க்க முடிகின்றது. இதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேறொரு வசனத்திலே சொல்லும் போது, வமா ஆதைத்தும் மிர் ரிபன்
லியர்பு ஃபீ அம்வாலின் நாஸி ஃபலா யர்பு இன்தல்லாஹ். மக்களுடைய செல்வங்களில் நீங்கள் அதிகத்தை தேடி வட்டியோடு சம்பந்தப்படுவீர்களேயானால் வமா ஆதைத்தும் மிர் ரிபன் லியர்பு ஃபீ அம்வாலின் நாஸ், மக்களுடைய செல்வத்திலிருந்து அதிகத்தை பெறுவதற்காக வட்டியோடு சம்பந்தப்படுவீர்களேயானால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனிடத்தில் எப்போதும் ஒன்று வளர்க்கப்படுவதுதான் வளமை. நாங்கள் சென்ற பாடங்களை பார்த்தோம், தர்மம் செஞ்சால் அல்லாஹ் தஆலா வளர்க்கிறான். ஆனால் இங்கே ஃபலா யர்பு இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் அது வளர்ச்சியை தரவே மாட்டாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்க முடிகின்றது. அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலம் அறிவிக்கப்படக்கூடிய ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அர்ரிபா வைன் கசுர ஃபைன்ன ஆகிபதஹு தஸீரு இலா குல்லின். சுப்ஹானல்லாஹ். இந்த ஹதீஸ் அஹ்மதிலே பதிவாக இருக்கின்றது. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், வட்டி அதிகமாக தெரிந்தாலும் கூட, அதிகமாக வருவதாக தென்பட்டாலும் கூட அதனுடைய முடிவு குறைவிலேயே முடியும். இலா குல்லின், அது குறைவிலேயே முடிவை சேர்க்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்க முடிகின்றது. இதனால் தான் உலமாக்கள் இதற்கு விளக்கம் சொல்லும்போது அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒன்றில் அவனுடைய செல்வத்தினுடைய பரக்கத்து இல்லாமல் போயிடும், வெளிப்படையில் அது அதிகமாக தெரிந்தாலும் கூட அது பரக்கத்தை கொடுக்காதே. மனிதனுக்கு பரக்கத் என்பது மிக முக்கியமான ஒன்று. சிலரை பார்க்குறோம், எவ்வளவு சம்பாதித்தாலும் போதாது, எவ்வளவு செல்வம் வந்தாலும் போதாது, எவ்வளவு சேர்த்தாலும் போதாது. காரணம் பரக்கத்து இல்லை. ஆனால் பரக்கத்திற்கு மனுஷனால் சொற்பமாக இருந்தாலும் கூட அதில் நிச்சயமாக போதுமென்ற மனம் இருக்கும், திருப்தி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், அல்லது மனதில் ராகத் இருக்கும். இப்படி மன அமைதியை தரக்கூடியதான் வட்டியோடு சம்பந்தப்படாத சம்பாத்தியங்கள், ஹலாலான சம்பாத்தியங்கள். அது குறைவாக இருந்தாலும் கூட மனிதனுக்கு ராகத்தை, அமைதியை தரக்கூடிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லது அவர்கள் குறிப்பிட்டார்கள், அல் ஹசாரா அல் ஃபிஅலியா, கண் பார்வைக்கு தென்படக்கூடிய முறையில் அவருடைய செல்வங்கள் அழிந்து போவதை பார்க்கலாம். நஷ்டம் ஏற்படலாம், அல்லது முதலில் குறைவு ஏற்படலாம், அழிவு ஏற்படலாம். இப்படியான வழிகளில் வட்டி அழிவை தரும் என்பதை உலமாக்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். சில வேளை மன ரீதியான பாதிப்பை கொடுக்கும். வட்டி எடுப்பவருடைய மனம் எப்போதும் கலக், அதாவது அமைதி இல்லாமல் இருக்கும், குழப்பத்துடன் இருக்கும். எப்படா கொடுத்த காசிக்கு வட்டி வரும், வட்டி தருவானா இல்லாட்டி மோசடி செய்வானா என்ற சூழல் அவனுக்கு இருந்து கொண்டே இருக்கும். எப்போதும் மன நிம்மதி இல்லாமல் தான் இருப்பான் அவன். அல்லது வட்டி எடுக்கக்கூடியவன்ட்ட ஒரு பண்பு ஏற்படும், உலோபித்தனம், கொடுக்கல் வாங்கல மிகவுமே உலோபித்தனமாக இருப்பான். அதுவும் இல்லை என்று சொன்னால் உள்ளத்தில் கடும் போக்கு ஏற்படும். வட்டி கொடுக்குறவங்கள்ட்ட இரக்கம் இருக்காது, அன்பு இருக்காது. எப்படியாவது தான் கொடுத்த பணத்துக்குரிய வட்டி எடுத்தியாக வேண்டும் என்ற பிடிவாத குணத்தோடு தான் வட்டியோடு சம்பந்தப்பட்டவன் இருப்பான் என்பதை உலமாக்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். இப்படி வட்டியை பொறுத்த வரையில் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுவது போல யம்ஹகுல்லாஹு ரிபா, வட்டியை அழிப்பான். தொடர்ந்து அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், வ யுர்பிஸ் ஸதகாத், தர்மங்களை அல்லாஹு தஆலா வளர்க்கின்றான். குர்ஆன்ல இன்னொரு வசனத்தை அல்லாஹ் சொல்லும்போது, வமா ஆதைதும் மின் ஸகாத்தின் துரீதுன வஜ்ஹல்லாஹ் ஃபஉலாயிக ஹுமுல் முத்இஃபூன். அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி யாரெல்லாம் ஜகாத்தை வழங்குகின்றீர்களோ அல்லது தர்மம் செய்கின்றீர்களோ அவர்கள் தான் அதிகப்படுத்தப்படக்கூடியவர்கள். முத்இஃபூன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அப்போ அவர்களுடைய தர்மத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வளர்க்கின்றான் என்பதை இந்த குர்ஆன் வசனம் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றது. இது ஹதீஸிலே பார்க்கின்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், மன் தஸத்தக பிஇத்ரி தம்ரத்தின் மின் கஸ்பின் தய்யிப், ஹலாலான நல்ல சம்பாத்தியத்தை கொண்டு ஒரு மனிதன் ஒரு ஈத்தம்பழத்தை தர்மம் செய்தாலும், வலா யக்பலுல்லாஹு இல்லா தய்யிபா, அல்லாஹு தஆலா நல்லதை அன்றி
ஹலாலானதை அன்றி ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று சொல்லி போட்டு ஃபைன்னல்லாஹ யதகப்பலுஹா பியமீனிஹி, தன்னுடைய வரக்கரத்தினால் அந்த தர்மத்தை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்கின்றான். சும்ம யுரப்பீஹா, பின்னர் அதை அல்லாஹு தஆலா வளர்க்கின்றான். லிசாஹிபிஹி கமா யுரப்பி அஹதுக்கும் ஃபுலுவஹு ஹத்தா தகூன மிஸ்ரல் ஜபல். அல்லாஹு அக்பர். உங்கள் ஒருவர் தன்னுடைய குதிரை குட்டியை வளர்ப்பது போல அல்லாஹு தஆலா வளர்க்கின்றான். அந்த தர்மம் மலை போன்று விசாலப்படுத்துகின்ற வரையும் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா வளர்க்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் கூறினார்கள். அப்போ அந்த குர்ஆன் வசனத்துக்கு விளக்கமாமே யுர்பி ஸதகாத், தர்மங்களை அல்லாஹு தஆலா வளர்ப்பான். இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதிவாக இருப்பதை நாங்கள் பார்க்க முடிகின்றது. ஏற்கனவே நாங்கள் படித்த பாடங்களை பார்த்தோம், தர்மத்துடைய வசனங்களை பார்த்தோம். அதாவது குறிப்பாக 261 வசனத்தில் அல்லாஹு தஆலா கூறும்போது மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ் கமஸலி ஹப்பத்தின் அம்பதத் சபஅ ஸனாபில ஃபீ குல்லி சும்புலத்தின் மிஅத்து ஹப்பா வல்லாஹு யுதாயிஃபு லிமன் யஷா வல்லாஹு வாஸிஉன் அலீம் என்று சென்ற பாடங்கள் நாங்கள் பார்த்தோம். அதாவது ஒரு மனிதனுடைய தர்மத்துக்கு உதாரணம், அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்யக்கூடிய ஒரு மனிதனுடைய தர்மத்துக்கு உதாரணம் ஒரு வித்தை போன்றது. அந்த வித்தை பூமியில் நாம் நட்டினால் அதிலிருந்து 7 கதிர்கள் வெளிப்பட்டு ஒவ்வொரு கதிரிலும் 100 நென்மணிகள் வெளிப்பட்டு மொத்தமாக 700 நென்மணிகள், ஒரு வித்திலிருந்து 700 வித்துகளை அல்லாஹு தஆலா வெளிப்படுத்துவது போன்று தர்மம் செய்யக்கூடிய ஒரு மனிதனுடைய தர்மத்தை அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா வளர்க்கிறான் என்பதை அல் குர்ஆனிலே சென்ற பாடங்கள் நாங்கள் பார்த்தோம். அதுக்கும் மேலதிகமாக அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா வளர்ப்பான் என்பதையும் அந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். எனவே யம்ஹக்குல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத், வட்டியை அழிப்பான். இது வட்டியோடு சம்பந்தப்பட்ட அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு தண்டனை, அதே நேரத்தில் ஒரு பயங்கரமான எச்சரிக்கை. வ யுர்பி ஸதகாத், இது தர்மம் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு பிஷாரத்து, நன்மாராயம். தர்மம் செஞ்சால் அல்லாஹு தஆலா வளர்க்கிறான். எந்த அளவுக்கு என்றால் நாளை மறுமையில் மலை போன்று உங்களுடைய தர்மம் வளர்க்கப்பட்டிருக்கும் என்பதை உங்களால் பார்க்க முடியும். இந்த வசனத்தை அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா முடிக்கும் போது வல்லாஹு லா யுஹிப்பு குல்ல கஃபாரின் அதீம், காஃபிர் என்று சொன்னால் நிராகரிக்கக்கூடியவன் அர்த்தம். ஆனால் கஃபார் சொன்னால் அஷத்துல் குஃபுர், குஃபுர்லையும் மிக கடுமையான குஃபுர் கஃபார். வேறு விளக்கம் சொல்லப்படுகிறது கஃபாருன் நிஅம், அதாவது அல்லாஹு தஆலா வழங்கக்கூடிய நிஅமத்துகளை நிராகரிக்கக்கூடியவன். இதே போல அசீம் என்பது ஆசிமுடைய முபாலகாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆசிம் சொன்னால் பாவி, பாவம் செய்யக்கூடியவன், குற்றம் செய்யக்கூடியவன். அசீம் சொன்னால் அதிகமாக குற்றம் செய்யக்கூடியவன். கசீருல் இஸ்ம் வல் இஜ்ராம், அதிகமாக குற்றம் செய்யக்கூடியவன். இந்த வசனத்தை அல்லாஹ் முடிக்கும் போது வட்டியோடு சம்பந்தப்பட்டவர்கள், அல்லாஹ்வுடைய நியாமத்துகளை நிராகரிக்கக்கூடியவர்கள், அதே நேரத்தில் பாவிகள் என்பதை சுட்டிக்காட்டுவதற்காகத்தான் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த வசனத்தை இப்படி சொல்லுகின்றான். அப்போ இந்த வசனத்தை முடிக்கிறதுக்கும் இந்த வட்டியோடு சம்பந்தப்பட்ட வசனத்துக்கு வரையில் என்ன தொடர்பு என்று பார்த்தோம் சொன்னால், வட்டிக்காரனை பொறுத்தவரையில் அல்லாஹ் அவனுக்கு வழங்கியதை ஏற்றுக்கொண்டு திருப்தி அடைய மாட்டான். ஹலாலாக கிடைக்கக்கூடியதை மன திருப்தியோடு ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் அல்ல வட்டிக்காரன். மாறாக என்ன வழியிலும் பணத்தை சேர்க்க வேண்டும், அது ஹலாலாக இருக்கலாம் ஹராமாக இருக்கலாம் என்ற தோரணையில் இருக்கிற காரணத்தினால தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை முடிக்கும் போது வல்லாஹு லா யுஹிப்பு குல்ல கஃபாரின் அதீம் என்ற இந்த வசனத்தை அல்லாஹ் முடிப்பதை நாங்கள் பார்க்க முடிகின்றது. இந்த இடத்துல அதாவது ஞாபகம் ஊட்ட வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், இந்த வட்டியை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் யூதர்கள். வட்டியை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் யூதர்கள், லஅனஹுமுல்லாஹ். அவர்கள் தான் மக்கள் மத்தியில் வட்டியை அறிமுகம் செய்தார்கள். அது மட்டுமல்லாமல் அதை வளர்க்கிறதுக்கான எல்லா வழிகளையும் செய்தார்கள். அதனால் நாங்கள் இன்றைக்கு பார்க்குறோம், யூதர்களை பொறுத்தவரையில் அவருடைய பொருளாதாரம் அனைத்தும் வட்டியோடு சம்பந்தப்பட்டதுதான். இன்றும் கூட உலகில் இருக்கக்கூடிய ஏராளமான தொழிற்சாலைகள்
அல்லது வியாபார ஸ்தலங்கள் அல்லது முஅஸ்ஸஸாக்கள் இவைகள் எல்லாமே வட்டியோடு சம்பந்தப்பட்டாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றன. இவைகள் யூதர்களுக்கு சொந்தமானவை. உலகத்திலேயே மிக பெரும் பணக்காரர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த வட்டியின் மூலமாகத்தான் அவர்கள் இப்படி செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் தெரிய முடிகின்றது. இப்போ நாங்கள் பார்க்குறோம், இவ்வளோலாம் வட்டி மூலம் சம்பாதித்த பணம் எங்கே போகுது? இப்போ நெருப்பால் அழிக்கப்படுது. குண்டு போடுறான் அழியுது, சுற்றான் அழியுது, அவருடைய செல்வம் படிப்படியாக குறைஞ்சு கொண்டா இருக்குது. அதாவது இன்றைக்கு கிடைக்கக்கூடிய தகவல்களை பார்க்கும்போது யூதர்கள் அவருடைய பொருளாதார வீழ்ச்சியில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்ததாக வெளியிலே தோற்றம் அளித்தாலும் கூட அவர்கள் காலப்போக்கில் பொருளாதாரம் முழுமையாக அழிந்து பிச்சை அடிக்கக்கூடிய நிலைமைக்கு வரலாம் என்பதை அவருடைய வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. எனவே இந்த வட்டியை அறிமுகப்படுத்தியவர்கள் யூதர்கள் மனித சமுதாயத்துக்கு. குர்ஆன் அதே நேரத்தில் அதை ஹலால் என்று சொன்னவர்களும் அவர்கள் தான். வட்டி ஹலால் என்று சொன்னவர்களும் இந்த யூதர்கள் தான். தௌராத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எப்படி குர்ஆன்ல வட்டி ஹராம் என்று சொல்லுகின்றானோ அதே போல தௌராத் என்ற வேதத்திலும் வட்டி யூதர்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருந்தது. தௌராத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதம், யூதர்களுடைய வேதம். அவர்களுடைய வேதத்திலும் வட்டி ஹராம் என்று சொல்லப்பட்டிருந்தும் கூட வட்டி ஹலால் என்று சொல்லிக்கொண்டு மக்கள் மத்தியிலே அதை அறிமுகம் செய்தவர்கள் யூதர்கள் தான். இதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் மாற்றினான். அல் குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும்போது ஃபபிதுல்மின் மினல்லதீன ஹாது ஹர்ரம்னா அலைஹிம் தய்யிபாத்தின் உஹில்லத் லஹும். இந்த யூதர்கள், யூத மதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், ஹாது யூத மதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அநியாயம் செய்த காரணத்தினால் அவர்களுக்கு ஹலாலாக்கப்பட்டிருந்தவைகளும் கூட ஹராமாக்கப்பட்டுவிட்டன. வபிஸத்திஹிம் அன் ஸபீலில்லாஹி கஸீரா, மேலும் அவர்களுக்கு ஹலாலாக்கப்பட்டவைகள் ஹராமாக்கப்படுவதற்கான இன்னொரு காரணம் மார்க்கத்தை மக்களை தடுக்கக்கூடியதாக இருந்தார்கள். வபிஸத்திஹிம் அன் ஸபீலில்லாஹ் கஸீரன், அதிகமாக மக்களை நேர்வழிந்து தடுக்கக்கூடியவர்களாக அந்த யூதர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி போட்டு வஅக்திஹிம் ரிபா, மூன்றாவது காரணத்தால் சொல்றான். இந்த யூதர்கள் குரங்குகளாக பன்றிகளாக மாற்றப்படுவதற்கும் அவர்களுக்கு ஹலாலாக்கப்பட்டவைகள் ஹராமாக்கப்படுவதற்கும் பல காரணங்கள் தான் சொல்றான். ஒன்று, அவர்கள் சமுதாயத்துக்கு செய்த அநீதி. நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம், வட்டி என்பது ஒரு சமூக கொடுமை, மனிதனுக்கு செய்யக்கூடிய மிக பெரும் அநீதி, ஸுல்ம். அப்ப இதே அவர்கள் செய்த காரணம் ஒன்று. இரண்டாவதாக, மார்க்கத்திலிருந்து மக்களை, அல்லாஹ்வுடைய பாதையிலிருந்து மக்களை தடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். மூன்றாவதாக, வட்டி எடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். வஅக்திஹிம் ரிபா வகத் நுஹு அன்ஹு, அதிலிருந்து அவர்கள் தடுக்கப்பட்டும் கூட, வட்டி எடுக்கக்கூடாது கொடுக்கக்கூடாது என்று தடுக்கப்பட்டும் கூட அவர்கள் வட்டி எடுத்தார்கள். இதனால் தான் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஹலாலாக்கியதையும் கூட ஹராமாக்கினான். வாக்கிலிஹிம் அம்வாலன் நாஸி பில் பாத்தில், நாலாவது காரணம் சொல்கின்றான் அல்லாஹ் தஆலா. மக்கள் செல்வங்களை அநியாயமாக பாத்திலான வழிகளில் உண்ணக்கூடியவர்களாக இருந்தார்கள். வஅதத்னா லில் காஃபிரீன மின்ஹும் அஸாபன் அலீமா, அவர்களை நிராகரித்தவர்களுக்கெல்லாம் நாம் மிக பெரும் நோவினை தரக்கூடிய தண்டனையை தயார் செய்து வைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். அப்போ இந்த வட்டியை சமூகத்துக்கு, மனித சமுதாயத்துக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் யூதர்கள். அவர்களுடைய தௌராத்தில் வட்டி ஹராம் என்று அல்லாஹ் தஆலா தடுத்திருந்தும் கூட அந்த வட்டியை அவர்கள் உண்டார்கள், மக்கள் மத்தியிலே அதை பரப்பினார்கள் என்பதை அல் குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. இதே வழியில் இன்றும் முஸ்லீம் சமுதாயத்தில் வட்டி ஹராமாக்கப்பட்டிருக்கின்றது. அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லியும் கூட சிலர் வட்டியோடு சம்பந்தப்பட்டிருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மிகவும் அபாக்கியமான ஒரு செய்தியாக இருந்து கொண்டிருக்கின்றது. யம்ஹக்குல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத் வல்லாஹு லா யுஹிப்பு குல்ல கஃபாரின் அதீம். அடுத்த வசனம் வட்டியின் கொடுமையை பற்றி, வட்டியின் விபரீதத்தை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லி கொண்டு வந்து இடையில ஒரு வசனத்தை அல்லாஹு தஆலா போடுறான். அதுக்கான காரணத்தை நாங்கள் பார்ப்போம். இன்னல்லதீன ஆமனு, இது 277வது வசனம். முன்னால வசனம் 276வது வசனம், இது 277வது வசனம்.
சூரத்துல் பக்ராவில் 277வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது இன்னல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத் வஅகாமுஸ் ஸலா வஆதவுஸ் ஸகா லஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம் ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். முதலாவது வசனத்துடைய கருத்தை பார்ப்போம்னாங்க. இன்னல்லதீன ஆமனு, நிச்சயமாக இவர்கள்லாம் ஈமான் கொண்டு, வஅமிலுஸ் ஸாலிஹாத், சாலிஹான அமல்களையும் செய்கின்றார்களோ, அதில் உண்டுதான் அகாமுஸ் ஸலா, தொழுகை நிலைநாட்டினார்கள், வாதவுஸ் ஸகா, சாலிஹான அமல்ல இரண்டை முக்கியமாக குறிப்பிடுறார் அல்லாஹ் தஆலா. காரணம், இந்த இரண்டும் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டிய இரண்டு முக்கியமான கடமைகள். தொழுகை பொறுத்தவரையில் ஒவ்வொரு முஸ்லிமும் கண்டிப்பாக தொழுதாக வேண்டும். வயதை எத்திய ஒவ்வொரு ஆணும், வயது எத்திய ஒவ்வொரு பெண்ணும் தொழுகையை கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டாம். நின்று தொழ முடியல உட்கார்ந்து தொழலாம், உட்கார்ந்து தொழ முடியல நின்று தொழ முடியல உட்கார்ந்து தொழலாம், உட்கார்ந்து தொழ முடியல சாஞ்சி கொண்டு தொழலாம். அதுக்கு முடியாவிட்டால் படுக்கையில் படுத்து கொண்டால் தொழுதனாக வேண்டும், தொழுகை விட முடியாது. அப்போ தொழுகை ஜகாத்தை பொறுத்தவரை அதுவும் அப்படித்தான். வசதி உள்ளவர்கள் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக தங்களுடைய செல்வத்துக்குரிய ஜகாத்தை கொடுத்தியாக வேண்டும். அதில் யாருக்கு விதிவிலக்கு இல்லை. இதே அல்லாஹ் தஆலா ஒரு விதிவிலக்கு கொடுத்தால் யாருக்கு? வசதி இல்லாதவர்களுக்கு. வசதி இல்லாதவர்கள் ஜக்காத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எவர்கள் எல்லாம் வசதி உள்ளவர்களாக இருக்கின்றார்களோ அவருடைய பெருமதி கிட்டத்தட்ட 83 கிராம் தங்கம். அந்த 83 கிராம் தங்கத்துக்குரிய பெருமதி எந்த காலத்தில் எவ்வளவு இருக்குதோ அந்த அளவுக்கு கையில் பணம் இருப்பவர்கள் கண்டிப்பாக ஜக்காத் கொடுக்க வேண்டும். அதில் எந்த விதிவிலக்கும் கிடையாது. எனவே இந்த ஜக்காத்து, தொழுகை இரண்டும் ஈமானோடு சேர்ந்து அமலு சாலிஹாத்தில் அடங்கக்கூடியவைகள். இருந்தாலும் அதே முக்கியத்துவத்தை கறி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இரண்டையும் இந்த இடத்திலே முக்கியமாக குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்க முடிகின்றது. இன்னல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத் வஅகாமுஸ் ஸலா வஆதவுஸ் ஸகா, ஈமான் கொண்டு அமல் சாலிஹாத் செய்து அதில் மிக முக்கியமான கடமையான தொழுகையை நாட்டி ஜகாத்தையும் கொடுத்தவர்கள் லஹும், அவர்களுக்கு, லஹும் அஜ்ருஹும், அவருடைய கூலி, இந்த ரப்பிஹிம், அவருடைய ரப்பிடத்தில் இருக்கின்றது. மாஷா அல்லாஹ். சீரழியாத வீணா போகாத பொறுமதியான நன்மை அல்லாஹ்விடத்தில் காத்து கொண்டிருக்கின்றது. ரப்பிடத்தில் இருக்குதுன்னு சொன்னால் அர்த்தம் என்ன? அதில் சந்தேகம் இல்லை, நிச்சயமாக கிடைக்கும். அதுக்கு எந்த அழிவும் கிடையாது. நாங்கள் எங்களுடைய பணத்தை கொண்டு வங்கியில் வச்சால் அல்லது வேறு எங்கேயாவது ஒரு பொறுப்பு வச்சால் சில நேரம் அது அழியறதுக்கு இல்லாமல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒருவர்கிட்ட நம்பி வச்ச முடிச்சுன்னா என்னட்ட அப்படி தரலன்னு சொல்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது நடக்குது, உலகத்தில் இன்றைக்கு நிறைய நடக்குது. ஆனால் அல்லாஹ்விடத்தில் அவருடைய கூலி இருக்கின்றதுன்னு சொன்னால் அதுக்கு நிச்சயமாக அழிவே கிடையாது, அது நிச்சயமாக கிடைக்கும். அப்போ லஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம் வலா ஹவுஃபுன் அலைஹிம், அவர்கள் நோக்கி செல்லக்கூடிய மறுமையை பற்றி அவர்களுக்கு எந்த அச்சமும் இல்லை, பயப்பட தேவையில்லை. வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்கள் விட்டு செல்லக்கூடிய உலகத்தில் விட்டு செல்லக்கூடியவர்களை நினைத்து அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். மனிதனுக்கு தேவையானது ரெண்டு தான். ஒரு முஸ்லிமுக்கு தேவையானது ஒன்று, மறுமையை பற்றிய அச்சம் இல்லாமல் போகணும் அல்லாஹ்விடத்தில். அப்படின்னா சுவர்க்கம் நிச்சயம். இதே போல இந்த உலகத்தில் வாழும்போது சஞ்சலம் இல்லாமல், கவலை இல்லாமல் மனிதன் வாழ வேண்டும். இதான் மனிதன் வாழ்க்கையின் மிக முக்கியமான நோக்கம். அப்ப இந்த ரெண்டு நோக்கங்களும் இவர்களுக்கு முழுமையாக கிடைக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே சொல்லுகின்றான். இங்க நாங்கள் பார்ப்போம், இந்த ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக பெரும் ஒரு காரணியை, அல்லாஹ்வினால் ஹராமாக்கப்பட்டவைகளிலிருந்து தவிர்த்து கொள்வதற்காக சொல்லுகின்றான். அதாவது ஒரு மனிதன் முஃமினாக இருந்து அமல் சாலிஹாத் செய்து அதில் குறிப்பாக தொழுகையும் ஜகாத்தையும் செய்து வந்தால் அவன் வட்டியோடு அது போன்ற ஹராமாக்கப்பட்டவைகளோடு சம்பந்தப்பட மாட்டான். அவனுடைய ஈமான், அவன் செய்யக்கூடிய சாலிஹான் அமல்கள், அவன் தொழக்கூடிய தொழுகை,
அவன் கொடுக்கக்கூடிய ஜகாத்து அப்படியான ஹராமான செயல்களிலிருந்து அவனை தடுக்கும். அதுக்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வட்டியை பற்றி சொல்லி கொண்டு வந்து இடையில இந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா போடுகின்றான். இந்த வசனத்தை நாங்கள் சரியாக விளங்கி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதன் வட்டியோடு சம்பந்தப்படுகின்றானா ஈமான் பலகீனம். ஒரு மனிதன் வட்டியோடு சம்பந்தப்படுகின்றான்னு சொன்னால் அவன்கிட்ட ஆமல் சாலிஹாத் இருக்காது, இருந்தாலும் போலியாத்தான் இருக்கும், இஹ்லாஸோடு இருக்காது. இதே போல ஒரு மனிதன் தொழுகையாளியாக இருந்தால் வட்டியோடு சம்பந்தப்பட மாட்டான், தொழுகை அவனை தடுக்கும். பின்னால பார்க்கலாம் நாங்கள். ஒரு மனிதன் ஜகாத்து கொடுக்கக்கூடியவராக இருந்தால் அவனும் வட்டியோடு சம்பந்தப்பட மாட்டான், அது அவனை தடுக்கும். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வட்டியை பற்றி விளக்கம் கொடுத்து கொண்டு வந்து இடையில இந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா போடுகின்றான். அதாவது இந்த அல்லாஹ்வினால் ஹராமாக்கப்பட்ட வட்டி போன்ற ஹராமான விஷயங்களிலிருந்து உங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவைகளில் நீங்கள் சம்பந்தப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஈமானை பலப்படுத்திக் கொள்ளுங்க, அமல் சாலிஹாத்தில் ஈடுபடுங்க, தொழுகையில் நிலையாயிருங்க, ஜக்காத்தை வழங்குங்க. அப்படி கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் உங்களுக்கு சம்பந்தப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விடும் என்பதை சொல்வதற்காகத்தான் அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை இங்கே இடையிலே போடுகின்றான். நாங்கள் பார்க்குறோம், தொழுகையை பொறுத்த வரையில் ஒரு மனிதனை, அதாவது தொழுகையாளியை பாவமான கருங்களிலிருந்து மானக்கேடான காரியங்களை தடுக்கும் என்று குர்ஆன் சொல்லுது. அல்லாஹ் தஆலா சொல்றான், உத்லு மா ஊஹிய இலைக மினல் கிதாப் வஅகிமிஸ் ஸலா. நபியே, உங்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்ட வேதத்திலிருந்து நீங்கள் மக்களுக்கு ஓதி காண்பீங்கள். உங்களுக்கு வஹியாக அறிவிக்கப்பட்ட வேதத்திலிருந்து மக்களுக்கு நீங்கள் ஓதி காண்பீங்கள். உத்லு மா ஊஹிய இலைக மினல் கிதாப், அல் குர்ஆனிலிருந்து மக்களுக்கு உங்களுக்கு வஹியாக அறிவிக்கப்பட்டதை ஓதி காண்பீங்க. வஅகிமிஸ் ஸலா, வஅகிமிஸ் ஸலா, தொழுகை நிலைநாட்டுங்கள் சொல்லி போட்டு, இன்ன ஸலாத்த, நிச்சயமாக தொழுகையாகிறது, தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், தொழுகையாகிறது மானக்கேடான பாவமான காரியங்களை தடுக்கும். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, வலதிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன். தொழுகையாகிய இந்த மிக பெரும் திக்ர் என்பது வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன், தொழுகை என்ற திக்ர் மிகப்பெரிய ஒரு திக்ராக இருக்கின்றது. வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன், நீங்கள் செய்பவர்களை அவன் அறிந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்வதன் மூலம் தொழுகையாளியை மானக்கேடான பாவமான காரியங்களில் தடுக்கும். இதான் சில அசர்களை பார்க்கிறோம். எவருடைய தொழுகை அவரை மானக்கேடான காரியங்களிலிருந்து பாவமான காரியங்களிலிருந்து தடுக்கவில்லையோ அவர் தொழவில்லை. உண்மையாகவே இஹ்லாஸோடு தொழுதால், அதனுடைய ஷர்த்து பரதுகளை பேணி முறையாக நிலையாக தொழுதால் நிச்சயமாக தொழுகையாகிறது அவனை மானக்கேடான பாவமான காரியங்கள் தடுக்கும் என்பதை அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. அப்ப இந்த வசனத்தை அல்லாஹ் என்ன சொன்னான்? அகாமுஸ் ஸலா, இன்னல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத் வஅகாமுஸ் ஸலா. அப்ப தொழுகை நிலைநாட்டக்கூடியவனை நிச்சயமாக அந்த தொழுகை வட்டியிலிருந்து தடுக்கும். இதே போல ஜகாத்தை பொறுத்த வரையில் நாங்கள் அல்லாஹ்வுக்காக மனமிறங்கி ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பகுதியை கொடுக்கிறோம். நாங்கள் இதனால் என்ன ஏற்படும்? ஏழைகள் மீது இரக்கம் ஏற்படும். எங்களுக்கு வேண்டா வெறுப்பாக ஜகாத்து கொடுத்தால், ஏனோ தானோ என்று கொடுத்தால் அங்கீகரிக்கப்பட மாட்டாது. மன விருப்பத்தோடு தன்னுடைய செல்வத்துக்குரிய ஜகாத்தை கணக்கு பார்த்து முறையாக ஒரு மனிதன் கொடுப்பானேயானால் அந்த ஜகாத்தின் மூலமாக அவனுடைய உள்ளத்தில் இரக்கம் ஏற்படும், மற்றவர்கள் மீது அன்பு ஏற்படும், இரக்கம் ஏற்படும். இரக்கம் அன்பு ஏற்பட்டால் தான் ஒருவன் தன்னுடைய பணத்தை கணக்கு பார்த்து ஜகாத்து கொடுக்கக்கூடிய நிலை ஏற்படும். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஜகாத்து கொடுக்க மாட்டான், மறைச்சிடுவான். எனவே இந்த ஜகாத்தும் ஒரு மனிதனை தூய்மைப்படுத்தக்கூடியது, உள்ளத்தில் இரக்கத்தை அன்பை ஏற்படுத்தக்கூடியது. ஜகாத்தின் மூலமாக இல்லாதவர்களுக்கு ஏழைகளுக்கு செய்யக்கூடிய ஒரு உதவியாக, அவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு முஆனவாக இருந்து கொண்டிருக்கு என்பதை இந்த வசனம் எங்களுக்கு சொல்லி காட்டி கொண்டிருப்பதை பார்க்க முடிகின்றது. இதனால் தான் இந்த வசனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த
வட்டியோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லும்போது இடையிலே இந்த வசனத்தை போடுகின்றான். இன்னல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத் வஅகாமுஸ் ஸலா வஆதவுஸ் ஸகா லஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம் வலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். இந்த இன்னல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். சிலர் நினைச்சு கொண்டிருக்காங்க, நான் ஒரு விசுவாசி, த மோமின், அமல் செய்ய தேவையில்ல என்ன நினைச்சு கொண்டிருக்காங்க. அப்படியானவர்கள் புரிந்து கொள்வதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க இன்னல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத், விசுவாசம் கொண்டு அமல் சாலிஹாத் செய்தவர்கள் என்று இரண்டையும் பிரிக்க முடியாத ஒன்றாக சேர்த்து சொல்வதை குர்ஆனில் பார்க்கிறோம். நாங்கள் இதே போன்ற வசனம் இன்னல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத் என்ற வசனம் குர்ஆன்ல கிட்டத்தட்ட 50 இடங்களுக்கு மேலே சொல்லப்பட்டிருக்கு. 1-2 அல்ல. ஏன் அப்படி சொல்லப்படுகிறது? ஈமானையும் அமல் சாலிஹாத்தை பிரிக்க முடியாது. ஈமான் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அமல் சாலிஹாத் வரும். அமல் சாலிஹாத் இல்லைன்னு ஈமான் பலகீனம் அர்த்தம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இரண்டையும் இணைத்து குர்ஆனிலே கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட இடங்களை சொல்றான். குறிப்பாக பார்க்குறோம் நாங்கள் சூரத்துல் அஸ்ர் என்று குர்ஆன் ஒரு அத்தியாயம் இருக்கின்றது, மிகச்சிறிய ஒரு அத்தியாயம். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், காலத்தை வீணடித்து மனிதன் நஷ்டத்திலே இருக்கின்றான். ஈமான் இல்லை, அமல் சாலிஹாத் இல்லை, நல்ல காரியங்கள் இல்லை, உலகத்தில் சீரெல்லாம் பாவங்கள், இப்படி காலத்தை வீணடித்து மனிதன் நஷ்டத்திலே இருக்கிறான் என்று சொல்லி போட்டு இதிலிருந்து விதிவிலக்கு வழங்கப்பட்டவர் யார் என்பதை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது அல்லாஹ் சொல்லுகிறான், இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத், எவர்களெல்லாம் ஈமான் கொண்டு அமல் சாலிஹாத் செய்தார்களோ இவர்கள் உண்டு. அப்ப ஈமான் அமல் சாலிஹாத் ஒன்றோடொன்று பின்னி பிணைக்கப்பட்டது, பிரிக்க முடியாது. எப்படி போல ஜகாத்தும் தொழுகையும் இணைக்கப்பட்டிருப்பது போல குர்ஆன்ல தொழுகை ஜகாத் அகாமுஸ் ஸலா வஆதவுஸ் ஸகா எல்லா இடத்திலையும் இரண்டையும் இணைத்துத்தான் அல்லாஹு தஆலா குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்க முடிகிறது. ஏனால் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டிய 2 கட்டாய கடமைகள். நோன்பு பொறுத்த வரையில் சில வேளை சிலருக்கு சலுகை கிடைக்கலாம், நோயாளியாக இருந்தால் அல்லது இயலாமல் இருந்தால், தள்ளாத வயோதிபமாக இருந்தால், சில வேளை சீனிவியாக்களுக்கு பசித்திருக்க முடியாமல் இருந்தால் இவர்களுக்கு சலுகை இருக்குது. ஒரு நாளைக்கு தர்மம், ஒரு நாளைக்கு ஒரு ஏழை என்ற அடிப்படையில் தர்மம் செய்யலாம், அல்லது பகரமாக பின்னால் வசதி படித்த காலத்தில் நோன்பு பிடிக்கலாம். அப்படிலாம் சலுகை இருக்குது. ஆனால் ஜக்காத்தில் சலுகை கிடையாது. ஒரு வருஷம் முடிஞ்சுன்னு நான் கணக்கு பார்த்து கட்டாயம் கொடுத்துடணும். ஜக்காத்தில் அவன் வசதி உள்ளவனாக இருந்தால், அவன் நோயாளியாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி, ஜக்காத்தை கண்டிப்பாக கொடுத்து ஆகணும். ஏன் சிறு பிள்ளையாக இருந்தாலும் கூட அவனுக்கு செல்வம் குவிஞ்சிருக்குன்னு சொன்னால் அவனும் ஜக்காத்து கொடுப்பது கடமை. அவன் சின்ன பிள்ளை கடமை இல்லாமல் போகாது. அதே போல் தொழுகை பொறுத்த வரையில், அதாவது வயது எத்திய ஒவ்வொரு ஆண் பெண் மீதும் கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அல்லாஹு தஆலா குர்ஆனில் எங்கெல்லாம் தொழுகையை பற்றி சொல்லுகின்றானோ அங்கேயெல்லாம் ஜகாத்தை இணைத்து சொல்வதை நாங்கள் பார்க்க முடிகின்றது. இதே போல அல்லாஹு தஆலா எங்கேயெல்லாம் ஈமானை சொல்கின்றானோ அங்கே அமல் சாலிஹாத்தை இணைத்து சொல்வதை நாங்கள் பார்க்க முடிகின்றது. ஒரு மனிதன் நஷ்டத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் இங்கே 4 காரியங்களை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில், இந்த அத்தியாயத்தில் சொல்கிறான். 1 ஈமான், 2வது அமல் சாலிஹாத், 3வது நன்மையை ஏவுதல், வதவாசோ பில் ஹக், ஒருவருக்கொருவர் நன்மையை ஏவிக்கொள்வது, நன்மை சொல்லிக்கொள்வது, சத்தியத்தை உபதேசம் செய்வது, 4வதாக அதனால் ஏற்படக்கூடிய துன்பங்களை பொறுமை செய்து கொள்வது, பொறுத்து கொள்வது, வதவாசோ பிஸ் சபர். அப்போ நாங்கள் பார்க்குறோம் இது போன்ற வசனங்கள் குர்ஆனில் ஏராளம் இருக்கின்றன. உதாரணத்துக்கு சில வசனங்களை சுட்டி காட்டுறேன்.
18வது அத்தியாயத்தில் 107வது வசனத்தை அல்லாஹு தஆலா சொல்லும்போது, இன்னல்லதீன ஆமனு வஹமிலுஸ் ஸாலிஹாத் கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா. சூரத்துல் கஹ்ஃப்ல கடைசி பகுதியில் அல்லாஹ் சொல்றான், நிச்சயமாக எவர்களெல்லாம் ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்தார்களோ அவர்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கம் இருக்கின்றது, அவர்களுக்கு விருந்தாக அளிக்கப்படும். அந்த சுவர்க்கத்தில் அவர்கள் குடியேற்றப்படுவார்கள். அப்போ அமல் சாலிஹாத் ஈமானோடு சேர்ந்து இருக்க வேண்டும். இதே போல 22ஆம் அத்தியாயம் 14ஆம் வசனத்தை அல்லாஹ் சொல்லும்போது, இன்னல்லாஹ யுத்கிலுல் லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார். எவர்களெல்லாம் ஈமான் கொண்டு அமல் சாலிஹாத் செய்தார்களோ அவர்களை நாம் சதா நீரருவிகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சுவர்க்கத்திலே குடியேற்றுவோம். இன்னொரு வசனத்தால் சொல்லுவோம், இன்னல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத் லஹும் ஜன்னாத்துன் நஈம். எவர்களெல்லாம் ஈமான் கொண்டு அமல் சாலிஹாத் செய்தார்களோ அவர்களுக்கு மிக பாக்கியமான சுவர்க்கம் காத்து கொண்டிருக்கின்றது, இன்பங்கள் நிறைந்த சுவர்க்கம் காத்து கொண்டிருக்கின்றது. இன்னொரு வசனத்தில் சொல்லும்போது, இன்னல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத் லஹும் அஜ்ருன் கைரு மம்னூன். தங்குதடை இல்லாத கூலி அவர்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கும். துண்டிக்கப்படாத தங்குதடை இல்லாத கூலி அவர்களுக்கு நிரந்தரமாக கிடைத்துக் கொண்டிருக்கும் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுவதை பார்க்க முடிகின்றது. கடைசியாக இந்த வசனத்தை அல்லாஹ் முடிக்கும் போது, லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் என்று குறிப்பிடுகின்றான். ஈமான் கொண்டு அமல் சாலிஹாத் செய்து தொழுகை நிலைநாட்டி ஜகாத்தையும் கொடுத்து வந்தவர்களுக்கு மறுமையை நோக்கி செல்லும் பயணத்தில் எந்த ஒரு அச்சமும் இருக்காது, சந்தோஷமாக போவார்கள். ரப்பிடத்தில் அல்லாஹ்விடத்தில் போகும்போது சந்தோஷமாக மகிழ்ச்சியாக போவார்கள். லா ஹவுஃபுன் அலைஹிம், எந்த பயமும் இருக்காது அவங்களுக்கு. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தான் எங்களுக்கு இந்த பாக்கிய தர்றம். இதே போல வலா ஹும் யஹ்ஸனூன், நாளை மறுமையில் அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள், அச்சப்பட மாட்டார்கள். அதே போல உலகத்திலிருந்து பிரிந்து செல்லும் போது எதையெல்லாம் விட்டு சென்றார்களோ அதை நினைத்து அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள். பிள்ளைக்குட்டி, மனைவி, மக்கள், சொத்து சுகம் ஏராளமானதை விட்டு போட்டு மனுஷன் மௌத்தாரான். மௌத்தானதுக்கு பிறகு எல்லாம் விட்டுட்டு போயிடுறோம் நாங்கள். அப்போ மனைவியை விட்டு போகிற மீது கவலை இருக்கும், பிள்ளைகளை விட்டு போகிற மீது கவலை இருக்கும், உறவினர்களை விட்டு போகிற மீது கவலை இருக்கும், சொத்து சுகங்களை விட்டுட்டு போகிற மீது கவலை இருக்கும். சுப்ஹானல்லாஹ். ஸஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ஜுடைய பயணத்தில் போய்க்கிறதுல நோயாளியாக போயிட்டாங்க, கடுமையாக நோயப்பட்டாங்க. அவங்களுக்கு ஒரு அச்சம் வந்துட்டு, நான் திரும்பி போவேனா மதீனாவுக்கு, இல்லாட்டி இங்கே இறந்து விடுவேனா என்ற ஒரு கவலை வந்துட்டு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்க்க போன நேரத்தில், நோய் விசாரிக்க போன நேரத்தில் அவர் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, அன தூமால், நான் செல்வந்தன், வசதி உள்ளவன், நான் வசதி உள்ளவன். நான் மௌத்தானதுக்கு பிறகு எனக்கு வாரிசாக வரக்கூடிய யாருமே இல்லை, ஒரு பொம்பளை பிள்ளையை தவிர, ஒரு பெண் பிள்ளையை தவிர வாரிசாக வரக்கூடிய ஒரு யாருமே இல்லை. அவர் கேட்கிறார், நான் மௌத்தாரத்துக்கு முந்தையே முழு சொத்தையும் அல்லாஹ்வுடைய பேர் தர்மம் செஞ்சுட்டு மாட்டு கேட்கிறார். இல்லை, அப்படி செய்யாதேன்னு நான் சொல்லலாம். சரி, அதனுடைய பாதியை மன்னிக்க வேண்டும், அவரு 3/2 பகுதியை துளுசேன் நான் தர்மம் செய்யிட்டு மாட்டு கேட்கிறார். அப்போ மாறமாட்டாங்க சொல்லலாம். சரி, அதோடைய சரி பாதியை தர்மம் செய்யிட்டு மாட்டு கேட்கிறாரு. அப்பவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா, இல்லை. கடைசியாக கேட்கிறாரு, 1/3 நான் தர்மம் செய்யட்டுமான்னு கேட்கிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்ஸுலுசு வஸ்ஸுலுசு கதீர், அஸ்ஸுலுச வஸ்ஸுலுசு கதீர், நீ 1/3 தர்மம் செய், ஆனால் அதுவும் அதிகம்தான் என்று சொன்னார்கள். சொல்லி போட்டதுக்கான காரணத்தை சொல்கிறாங்க, உன்னுடைய குடும்பத்தினரை, பிள்ளை குட்டிகளை வசதியுள்ளவர்களாக மற்ற குடத்தில் கை நீட்டி பிச்சை எடுக்கிறதுக்கு விட்டு விடாமல் வசதியுள்ளவர்களாக விட்டு செல்வது மிகவும் நல்லது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் பார்க்குறோம், ஒரு மனிதனுக்கு மௌத்திரி இறங்கிவிட்டால் இந்த கவலை வரும், இந்த கவலை வரும், வராமல் இருக்காது. அதுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வந்து ஈமானோட அமல் சாலிஹாத் செய்து ஜக்காத்தும் கொடுத்து தொழுகையும் நாட்டி வந்தால்
இந்த கவலை இல்லாமல் போய்விடும். நான் செல்வத்தை விட்டுட்டு வாரனே, மனைவி மக்களை விட்டுட்டு வாரனே, உறவினர்களை விட்டு வாரனே, இந்த கவலையெல்லாம் வராது. நிம்மதியாக அல்லாஹ்விடத்திலே அவர்கள் போய் சேருவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அவர்கள் முன்னோக்கி செல்லக்கூடிய மறுமையை நினைத்து கவலைப்பட மாட்டார்கள், அதே போல உலகத்தில் விட்டு செல்லக்கூடியவை நினைத்து கவலைப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றான். 278வது வசனம் திரும்பவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வட்டியின் விபரீதத்தை விவரிக்க வருகின்றான். முதலாவது 78வது வசனம், அதுக்கப்புறம் 79வது வசனம். மிக கடுமையான எச்சரிக்கை வட்டியோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு இந்த வசனத்தில் வருது. 78வது வசனத்தை அல்லாஹ் சொல்லும் போது யா அய்யுஹல்லதீன ஆமனு, இந்த காபிர்களையோ முனாஃபிக்குகளையோ அல்ல யூதர்கள் நசாராக்களை விழித்தல்லா பேசல, ஈமான் கொண்டவர்களே இத்தகுல்லா, அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹ், எப்படியான ஒரு அழைப்பு பாருங்க. அல்லாஹ்விடத்திலிருந்து விடுக்கப்படக்கூடிய ஒரு அழைப்பு. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, உள்ளத்தில் ஈமான் இருக்கா, இத்தகுல்லா, அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க. எதில்? வதரு மா பக்கிய மினர் ரிபா, வட்டியில் மீதம் இருப்பதை விட்டுவிடுங்கள். ஏவல் அல்லாஹ்வுடைய. வதர எதரு பிள்ளைகளுக்கு வதர ஐ தரக்க, வதரு ஃபிஅல் அம்ர் ஜம, நீங்கள் வட்டியில் மீதம் இருப்பதை விட்டுவிடுங்கள். இது முதலாவது ஏவல். இன்குந்தும் முஃமினீன், அடுத்த எச்சரிக்கை, நீங்கள் உண்மை விசுவாசிகளாக இருந்தால். சுப்ஹானல்லாஹ். அடுத்த வசனம், வயில்லம் தஃபாலு, வட்டியை விடலையா நீங்க, ஃபஅதனு பிஹர்பின் மினல்லாஹ் வ ரசூலி, அல்லாஹ்வோடும் அவருடைய தூதரோடும் சண்டை செய்வதற்கு, போர் புரிவதற்கு ஆயத்தமாகுங்கள். பயங்கரமான எச்சரிக்கை. யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ வதரு மா பக்கிய மினர் ரிபா இன் குன்தும் முஃமினீன். விசுவாசிகளே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், வட்டியில் மீதம் இருப்பதை விட்டுவிடுங்கள், நீங்கள் உண்மை விசுவாசிகளாக இருந்தால். சொல்லி போட்டு ஃபஇல்லம் தஃபாலு, நீங்கள் வட்டியை விடவில்லை என்று சொன்னால், வட்டியோடு தொடர்ந்தும் சம்பந்தப்பட்டிருப்பீர்களானால், ஃபஅதனு பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வோடும் அவருடைய தூதரோடும் போர் புரிவதற்கு ஆயத்தமாகுங்கள். அன்றி வைன் துபுத்தோம், வட்டியை தௌபா செய்து மீறிட்டால், ஃபலக்கும் ரூஸு அம்வாலிக்கும், நீங்கள் போட்ட முதல் உங்களுக்கு, ஓட்ட முதல் உங்களுக்கு. 1 லட்ச ரூபா கொடுத்தீங்களா வட்டிக்கு, 1 லட்ச ரூபா உங்களுக்கு. ஆனால் அதுக்கு மேலே இல்லை. லா ததுலிமூன், வட்டி எடுப்பதன் மூலமாக நீங்கள் மற்றவர்களுக்கு அநியாயம் செய்யவும் கூடாது. வலா துதுலமூன், நீங்கள் போட்ட முதலுக்கு குறைவு ஏற்படாமல் உங்களுக்கு அநியாயம் ஏற்படவும் கூடாது. லா ததுலிமூன் வலா துதுலமூன். இந்த வசனம் இறங்குறதுக்கான சபபு நுசூல், 2 சபபு நுசூலை பார்க்குறோம் நாங்கள். ஒன்று, அனிபின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா, அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, கானல் அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் வ ஹாலித் இப்னுல் வலீத் ஷரீகைனி ஃபில் ஜாஹிலிய்யா யுஸ்லிஃபானி ஃபிர் ரிபா. அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் ரசூலுடைய சாச்சா, அதே போல் ஹாலித் இப்னுல் வலீத், இந்த 2 பேரும் ஜாஹிலியா காலத்தில் கடன் கொடுக்க கடன் எடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். சலஃப், கைமாற்றி கொடுக்குற பழக்கம் இருந்துச்சு அவங்கள்ட்ட. எப்படி? வட்டிக்கு. இப்போ இஸ்லாம் வந்தத்தோட இஸ்லாத்தை எடுத்துக்கொண்டாங்க 2 பேரும். ஃபலம்மா ஜா அல் இஸ்லாம்
பக்கிய லஹும் ரிபா, அவர்களுக்கு வர வேண்டிய வட்டி இருந்துச்சு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு. இந்த வட்டி ஹராமாக்கப்பட்டதே கடைசி நேரத்தில் தான். ஃபனஸலத் வதரு மா பக்கிய மினர் ரிபா, வட்டியில் மீதம் இருப்பதை விட்டுவிடுங்கள் என்ற வசனம் இறங்குது. இமாம் தபரி ஜாமிஉல் பயான் என்ற தஃப்சீரில் இந்த அத்தரை குறிப்பிட்டார். அதே போல் இமாம் வாஹிதி அவர்கள் அஸ்பாபுன் நுசூல் என்ற புத்தகத்தில் குறிப்பிடுகிறார். இமாம் இப்னு அபி ஹாத்திமும் இதை அறிவிப்பதை நாங்கள் பார்க்க முடிகின்றது. இப்போ அப்பாஸ் யார்? முன்னபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாச்சா. அதுக்காக வேண்டி வட்டி அனுமதிக்கப்படவில்லை. அதில் விதிவிலக்கு வழங்கப்படவில்லை. ரசூலோட சாச்சானதுக்காக வேண்டி விதிவிலக்கு வழங்கப்படவில்லை. வசனம் இறங்குது, உடனே விட்டுட்டாங்க. அடுத்த காரணம் சொல்லப்படுகிறது, சபப் சொல்லப்படுது. பனு அம்ர் இப்னு உமைர், தகீப் கோத்திரத்தைச் சேர்ந்த பனு அம்ர் இப்னு உமைர், அவளுக்கும் பனி அல் முகீரா மின் பனி மக்சூம், மக்சூம் கோத்திரத்தைச் சேர்ந்த பனில் முகீரா, இந்த ரெண்டு கோத்திரங்களுக்கு இடையில் கொடுக்கல் வாங்கல், வட்டி மூலமான கொடுக்கல் வாங்கல் இருந்து கொண்டுச்சு. கான பைனம் ரிபன் ஃபில் ஜாஹிலியா, ஜாஹிலியா காலத்தில் அதை அவங்க செஞ்சு வந்தாங்க. ஃபலம்மா ஜா அல் இஸ்லாம், இஸ்லாம் அறிமுகப்படுத்தப்பட்ட போதோ தஹலு ஃபீஹி, அதில் இஸ்லாத்தில் நுழைஞ்சிட்டாங்க. அப்போ தகீப் கோத்திரத்தை செஞ்சவங்க, என்னப்பா எங்களுக்கு வட்டி வர வேண்டியதே தாங்களேன்னு கேட்குறாங்க. சுப்ஹானல்லாஹ். பனி மக்சூம் கோத்திரத்தில் பனு தகீப் கேட்குறாங்க, நீங்கள்கிட்ட கைமாத்திரத்திருந்தீங்க வட்டிக்கு, வட்டியை தாங்களேன்னு கேட்குறாங்க இஸ்லாத்தில் நுழைஞ்ச பிறகு. அப்போ பனி மக்சூம் கோத்திரம் என்ன செய்யுது, இதை பற்றி ஆலோசனை பண்ணுது, கொடுக்குறதா இல்லையா. ஜாஹிலியா காலத்தில் செஞ்சிருந்தாங்க, இஸ்லாத்தில் கொடுக்கறதுக்கு அனுமதி இருக்கா இல்லையா எங்களுக்கு தெரியாது. அதனால் முஷாவரா பண்ணுறாங்க, ஆலோசனை பண்ணுறாங்க. ஆலோசனை பண்ணி போட்டு முடிவெடுக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவிப்பதாக. அப்போ அறிவிக்கிறாங்க, உசைத் என்பவர் அறிவிக்கிறார். அறிவித்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் இந்த குர்ஆன் வசனம் அறிவிக்கப்படுகிறது. என்னது? யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ் வதரு மா பக்கிய மினர் ரிபா ஃபைலம் தஃஅலூ ஃபஅதனூ பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலிஹி என்ற அந்த முழுமையான வசனம் அறிவிக்கப்படுகிறது. அப்போ அத்தனை பேரும் நதூபு இலல்லாஹ், வட்டியிலிருந்து நாங்கள் தௌபா செய்து மேலுகின்றோம், வ நதருஹா, அதை விட்டுட்டோம், வட்டியில் மீதம் இருக்கிறது நாங்கள் விட்டுட்டோம் அப்படி சொல்லி போட்டு முழுமையாக வட்டியிலிருந்து தங்களை தற்காத்து கொண்டார்கள், விட்டுட்டாங்க என்று இரண்டு ரிவாயத்துகள் வருகின்றன. இதை நாங்கள் பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தது ஒரே ஒரு ஹஜ் மட்டும்தான். அது எதை குறிக்குன்னு சொன்னால், ஒரு முஸ்லீமை பொறுத்த வரையில் வாழ்க்கையில் ஒரு ஒருத்தம் ஹஜ் செஞ்சால் போதுமானது. அதுக்கு மேலதிகமாக சேர்த்து வசதி இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், பிரச்சனை இல்லை, நன்மையான காரியம். இந்த ஹஜ்ஜை பொறுத்த வரையில் ஒரு சிறப்பான ஒரு கடமை. மன் ஹஜ்ஜ வலம் யர்ஃபுத் வலம் யஃப்சுக் ரஜஹ கயௌமி வலதத்துஹு உம்முஹு. ஒருவர் மோசமான வார்த்தைகள் வீசாமல், பாவங்கள் செய்யாமல் ஹஜ்ஜு செய்து மீண்டால் அன்று பிறந்த பாலகனை போன்று மன்னிக்கப்பட்டு வருகின்றார். இன்னொரு ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னா. அங்கீகரிக்கப்பட்ட மப்ரூரான ஹஜ்ஜுக்கு சுவர்க்கத்தை தவிர கூலி இல்லை. அதனால் அதிகமாக ஹஜ்ஜு செய்ய கிடைக்கும்னா பாக்கியம் தான், அல்ஹம்துலில்லாஹ், செய்யலாம். ஆனால் வாழ்க்கையில் ஒரு உடுத்தமாவது வசதி உள்ளவர்கள் ஹஜ்ஜு செய்ய வேண்டாம். அதுக்கு ஒன்று வசதி வேணும், பொருளாதார வசதி வேணும், போக்குவரத்து வசதி வேணும், அதே போல் உடல் ஆரோக்கியம் இருக்கணும். இந்த ரெண்டும் இருந்தால் ஒரு முஸ்லிமின் மீது ஹஜ்ஜு கடமையாகின்றது. பணம் இருக்குது கையில், ஆனால் ஆரோக்கியம் இல்லை, போகலாம், நடக்கலாம், பிடிக்கலாம், ஒன்று மேலாம்.
அப்போ என்ன செய்யலாம்? அவருக்கு பகரமாக தன்னுடைய சொந்த ஹஜ்ஜை நிறைவேற்றிய ஒருவரை பதல் ஹஜ் செய்வதற்காக நியமிக்கலாம். இஸ்லாத்தை அனுமதிக்கிறேன். அப்போ அந்த ஹஜ் அவருக்கு அங்கீகரிக்கப்படும். அவர் செய்யக்கூடிய பதல் ஹஜ் இவருக்காக செய்வார். இஸ்லாத்தை அனுமதிக்குது. சரியா? அப்போ ஹஜ்ஜத்துல் வதாஇல் ரசூல் ஸல்லல்லாஹு வதான்னு சொல்லப்பட காரணம், ஹஜ்ஜுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறுகிய காலம்தான் இருந்தார்கள். அதுக்கு பிறகு வஃபாத்தா போனாங்க. அதனால் வதான்னு சொல்லப்படுது. தன்னுடைய தோழர்களுக்கு பிரியாவிடை கொடுத்த ஹஜ்ஜி. இன்றைக்கு கதை தவறாக புரிஞ்சு கொண்டு வெள்ளிக்கிழமை வந்து ஹஜ்ஜத்துல் வதான்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி இந்த கொஞ்சம் பேர் வெள்ளிக்கிழமை ஹஜ்ஜி வந்தால் பாக்கியம் சொல்லிக்கொண்டு அது ஹஜ்ஜத்துல் வதான்னு சொல்லி கொண்டிருக்காங்க. சில இல்லை, வதாண்டா வத்தான்னு சொன்னால் பிரியாவிடை கொடுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தோழர்கள் அனைவருக்கும் பிரியாவிடை கொடுத்த ஹஜ் தான் ஹஜ்ஜத்துல் வதா. அப்போ அந்த ஹஜ்ஜத்துல் வதாஇல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. சஹாபாக்களுக்கு முன்னால் நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. அதில் ஒன்று தான் அலா வைன்ன குல்லரிபன் மினல் ரிபல் மின் ரிபல் ஜாஹிலியா மௌதூஉன் தஹ்த கதமி. ஜாஹிலியா காலத்தில் கொடுத்து எடுத்து கொண்டிருந்த வட்டிகள் எல்லாம் எனது பாதத்தின் கீழ் வைக்கப்படுகின்றது என்றால் தடை செய்யப்படுகிறது சொல்லி போட்டு அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப், அதில் முதலாவதாக நான் கீழே வைப்பது அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிபுடைய வட்டியை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹஜ்ஜத்துல் வதாஇல் பிரகடனப்படுத்துகிறாங்க. அப்போ இந்த சம்பவம் முஸ்லிமில் பதிவாக இருக்குது. இந்த சம்பவத்தை இந்த ஹுத்பத் ஹஜ்ஜத்துல் வதா முஸ்லிமில் பதிவாக இருக்குது. இந்த ஹதீஸ் முன்னால் சொல்லப்பட்ட 2 சபபு நுசூல்களையும் உறுதிப்படுத்துவதை நாங்கள் பார்க்க முடிகின்றது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த ஆயத்தினுடைய விளக்கங்களை விரிவாக பார்ப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பேசிய எனக்கும் கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கும் மார்க்கத்தில் தெளிவான விளக்கத்தை தந்தே அதை விளங்கி கிரகித்து செயல்பட்டு நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்தை அறிந்து கொள்ள பாக்கியத்தை தருவானாக என்று கேட்டு விடைபெறுகின்றேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.